Hi friends, welcome to Ajitha Samayal. நீங்கள் இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த கடாயை அடுப்பில் வச்சிடலாம். நம்ம வந்து உளுந்து வந்து வறுக்க போகிறோம். இப்போது நான் வந்து ஒரு 3/4 கப் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன். இது எதுக்காக அப்படின்னா நம்ம வந்து முறுக்கும் உப்பு சீடை செய்ய போகிறோம், அதுக்காக தான். ஸோ இது நல்லா செவக்கிற அளவுக்கு வறுத்துருவோம். நல்லா வாசனை வரும் பாருங்கள். இப்போ நல்லா வாசனை வந்துருச்சு. அதேமாதிரி உளுந்தும் நல்லா செவந்திருக்கு பாருங்கள். இதுக்கு மேலே விட்டுட்டால் கருகிடும். ஸோ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுனதுக்கப்புறம் நம்ம பவுடர் பண்ணிடலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. ஸோ நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நான் வந்து மிஷின்லலாம் கொடுத்து இந்த வாட்டி பச்சரிசியெல்லாம் அரைச்சி வாங்கலை. ஏன்னா இப்போ போய் கொடுத்துலாம் வாங்கினா அந்தளவுக்கு கரெக்டாக இருக்காதுன்னு தோணுச்சு. ஸோ ரெடிமேடாகவே நான் வந்து மாவு வாங்கிட்டேன். மிக்ஸி இது வந்து நல்லா பவுட்ரு ஆகிடும். ஸோ நல்லாவே பவுட்ரு ஆகிடுச்சு. இது நான் ஜலிக்க கூட போகிறதில்ல, ஏன்னா அந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக நல்லா அரைஞ்சிருச்சு. இதில் வந்து நான் 2 கப் அளவுக்கு கடை மாவு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். 2 கப்பு பச்சரிசிக்கு நான் இதில் வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து பவுடர் சேர்த்துக்கிறேன். 3 ஸ்பூன் அளவுக்கு. அதுக்கப்புறமா இதில் வந்து தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு லைட்டாக பெருங்காய பொடி. அதுக்கப்புறமா எள்ளு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ பட்டர் ஆட் பண்ணிவிட்டு நம்ம பிசையும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். முறுக்கு நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாமே நல்லா கலந்துக்கிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நான் வந்து ஆல்ரெடி சுடு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணியாக தான் இருக்கும். நம்ம பிசைகிறதுக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ இது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம பிசைஞ்சிடலாம் முறுக்குக்கு. ஸோ இது நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிற அளவுக்கு நல்லா சாஃப்டாக வரும் பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு பிசையணும். இப்போ நம்ம கையிலலாம் ஒட்டிகிட்ருக்கு மாவு, அதெல்லாம் இல்லாமல் நல்லா திரண்டு வரும். இது பாருங்கள். இதில் வந்து நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சமாக. எப்போவுமே நான் முறுக்கு செய்யும்போது பட்டர் போட்டாலும் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணி தான் செய்வேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் முறுக்கு, சூப்பராக இருக்கும், சான்ஸே இருக்காது. இப்போ நம்ம நல்லா பிசைஞ்சாச்சு. மாவு பாருங்கள் சூப்பராக இருந்துச்சு. இப்போ இது மேலே கொஞ்சமாக நெய் எடுத்து மேலே அப்படியே கொஞ்சம் லைட்டாக தடவி அப்படி எடுத்து வச்சுருவோம். எடுத்து வச்சுட்டு நம்ம அடுத்தது சீடைக்குமே மாவு பிசைஞ்சிட்டு செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஸோ இந்த மாவு வந்து செம்ம சாஃப்டாக இருக்குது. இப்போ கிருஷ்ணர் ஜெயந்திக்காக செய்கிறதுனால நான் கொஞ்சம் கம்மியாக தான் செய்கிறேன். இது மொத்தமே பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கிலோ அளவுக்கு தான் இருக்கும் மாவு. அவ்வளோதான், மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சீடைக்கு மாவு பிசைஞ்சிடலாம். இதில் நான் வந்து 1 கப் அளவுக்கு மாவு எடுத்துக்கிறேன். இதுக்கு வந்து நான் வந்து அந்த டேபிள் ஸ்பூனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அவ்வளோதான் உளுந்து ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பில் கொஞ்சமாக பெருங்காயப்பொடி ஆட் பண்ணிக்கலாம், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு. அதுக்கப்புறமா உப்பு, கொஞ்சம் எள்ளு ஆட் பண்ணிக்குவோம். சீடைக்கு நம்ம வந்து தேங்காய், கொஞ்சம் துருவின தேங்காவை எடுத்து சேர்த்துக்கலாம். இது வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் இந்த தேங்காய் துருவினது. அப்புறம் இது கூட நம்ம வந்து பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். அது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்குது பட்டர். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு எப்படி வந்து முறுக்குக்கு மாவு பிசைஞ்சோமோ அதே மாதிரியே இதுவும் 2ஐயும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா அந்த சுடு தண்ணி வெதுவெதுப்பான தண்ணி இருக்கு இல்லையா, அதை ஊற்றி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்க வேண்டியதுதான். இது எல்லாமே நான் கடை மாவு தான், அரிசி மாவு பேக்கெட் மாவு இருக்கும் இல்லையா, அதுதான் வாங்கி செய்கிறேன். இது வந்து நான் செஞ்சுட்டு ஒரு 2 நாள் கழிச்சு தான் இந்த வீடியோவே நான் போடுறேன். ஸோ முறுக்காகட்டும் சீடை ஆகட்டும் எல்லாமே அவ்வளோ அருமையாக சூப்பராக வந்தது. நான் எதுவும் ஜலிச்செல்லாம் எதுவுமே செய்யவே கிடையாது. உளுந்துமே நான் அப்படியே பவுடர் பண்ணி தான் இதில் ஆட் பண்ணேன். ஒன்றுமே ஜலிக்கலாம் இல்லை, ஆனால் அருமையாக இருந்தது, சூப்பராக இருந்தது. ஸோ நல்லா மாவு வந்து நம்ம கையில் ஒட்டாமல் அது மாதிரி பாத்திரத்துலேயும் ஒட்டாமல் நல்லா பிறண்டு வரும் பாருங்கள். பாருங்கள் இந்த அளவுக்கு வரணும். ஸோ இப்போ நம்ம சீடைக்குமே மாவு பிசைஞ்சு எடுத்து வச்சாச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து மாவு உருட்டி இதுலேயும் லைட்டாக அந்த நெய் தடவி இதையுமே எடுத்து வச்சுருவோம். இப்போ நான் சீடைக்கு வந்து மாவு உருட்டி வச்சுருக்கேன் பாருங்கள். இதில் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம உருட்டுறோம் இல்லையா, அப்படி கரெக்டாக அப்படியே ரவுண்டாக அப்படியே உருட்டிடுவோம். லைட்டாக தான் உருட்டணும், ரொம்ப அழுத்தி உருட்டக்கூடாது. அதில் வீரல் விட்ட மாதிரி ஒரு சின்ன கேப் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் வந்து சீடை வந்து டப்பு டப்புன்னு வெடிக்காது, வெடிக்காமல் இருக்கும், நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் உருட்டும் போது ரொம்ப சாஃப்டாக உருட்டிக்கணும்.
இப்போ நம்ம கடாய் அடுப்பில் வச்சுக்கிறோம். எண்ணெய் சட்டியை வச்சுட்டு நம்ம பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் சூடானோடனே நம்ம சீடையை போட்டுடலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. ஒரு சீடையை சும்மா டெஸ்டிங்காக போட்டு பார்ப்போம். பொரிஞ்சு வருது மேலே. ஸோ வந்து எல்லாத்தையும் போட்டுடலாம். நம்ம எப்போவுமே நீங்கள் உருட்டும் போது அதை பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த நடுவில் லைட்டாக வீரல் விட்ட மாதிரி இருக்கணும் எல்லா உருண்டையிலையுமே. அப்போ தான் மேலே தெரிக்காமல் இருக்கும். இதுதான் சீடைக்கான டிப்ஸ். ஓகே, எதுவுமே வெடிக்கல பாருங்கள். நல்லா இப்போ போட்டோன்னே நல்லா படபடன்னு எண்ணெயெல்லாம் அப்படியே கொதிச்சு இதாகுது. அப்புறம் அப்படியே அடங்கி சாஃப்டாக ஆகும். ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறமா இது வந்து ஹை ஃப்ளேமில் இல்லாமல் மீடியம் ஃப்ளேமில் தான் நான் வச்சுருக்கேன் ஸ்டவ்வை. பாருங்கள், எல்லாம் வந்து ஓரளவுக்கு அழகாக வந்துட்டுருக்கு. எல்லாம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்துருச்சு. எண்ணெயெல்லாம் நல்லா அடங்கி அமைதியாக இருக்குது பாருங்கள். ஸோ நம்மளுடைய சீடை வந்து ரெடி ஆகிடுச்சு. எடுத்துடலாம். ஓகே, நம்மளோட சீடை ரெடி ஆகிடுச்சு. கிருஷ்ண ஜெயந்திக்கு ஃபஸ்ட்டு சீடை பண்ணியாச்சு. இதை எடுத்து ஒரு பாக்ஸில் வச்சிடலாம். அடுத்தது நம்ம முறுக்கு பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் வந்து இதுக்கு இந்த ஸ்டார் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த அச்சு எடுத்திருக்கேன் முறுக்குக்கு. இதை ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்குவோம். முறுக்குமே எல்லாமே நான் கொஞ்சம் கம்மியாக பண்ணியிருக்கேன். இப்போ எனக்கு இந்த 1/4 கிலோ மாவு அப்படின்னா கூட ஒரு 20லேருந்து 22 முறுக்கு அந்த மாதிரி வரும் எனக்கு. நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, சின்ன சின்ன பிளேட்டு நம்ம வீட்டில் இருக்கும் இல்லையா, குட்டி குட்டியாக அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி பிளேட் எடுத்து வச்சிருவோம். ஒரு 5 பிளேட்டு எடுத்துகிட்டு பாருங்கள் முறுக்கு எவ்வளோ அழகாக வருதுன்னு. ஸோ அது மாதிரி இந்த பிளேட்டில் எல்லா முறுக்கையும் இந்த மாதிரி சுற்றி வச்சுருவேன் பாருங்கள். ஸோ மாவு கரெக்டாக அந்த மாதிரி வந்தால் தான் முறுக்கு இவ்வளோ அழகாக வரும். முறுக்கு வந்து அவ்வளோ. ஸோ இதே மாதிரி எல்லாத்தையும் சுற்றி எடுத்துடலாம் நம்ம. இப்போ ஆல்ரெடி நம்ம இது சீடை எடுத்ததுனால எண்ணெய் சூடாக தான் இருக்குது. இப்போ நம்ம முறுக்கெல்லாம் போட்டுருவோம். ஸோ எல்லா முறுக்கையும் போட்டு எடுத்துடலாம். எல்லாமே வந்து செய்கிறேன். ஆனால் எதுவுமே டேஸ்ட் பண்ணியோ இல்லை உடச்சோ காமிக்க முடியல. ஏன்னா இது சுவாமிக்காக பண்ணுறது. ஸோ அது செய்யும்போது உங்களுக்கும் அப்படியே காமிச்சிடலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ திருப்பி அது வெந்துட்டுருக்கு இல்லையா முறுக்கு, அந்த டைமில் நம்ம இதை போட்டு எடுத்து வச்சிடலாம். அப்போ என்ன ஆகும், நம்ம எடுக்கிறப்ப டக்கு டக்குன்னு போட்டு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நமக்கு முறுக்கு செய்கிறது வந்து அவ்வளோ கஷ்டமாகவே இருக்காது, சுலபமாக இருக்கும். ஸோ முறுக்கெல்லாம் வந்துட்டுருக்கு. கொஞ்சம் அந்த ஒரு மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் சொல்லுவோம் இல்லையா, அந்த கலர் இதே மாதிரி. ஸோ நம்ம முறுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. எடுத்துட வேண்டியதுதான். இதே போல் அடுத்த செட்டையும் நம்ம போட்டு எடுத்துடலாம். இங்கே பாருங்கள், நான் தட்டோடையே அப்படியே கவுத்துருவேன் எப்போவுமே. அது ஒன்றுமே ஆகாது. ஸோ இதே போல் எல்லா முறுக்கையும் நம்ம போட்டு எடுத்துடலாம். இது உண்மையிலேயே முறுக்கு பிழியறதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட், இந்த மாதிரி பிளேட்டில் போட்டு வச்சுக்கிறது. ஸோ கிருஷ்ண ஜெயந்திக்கு நம்மளுடைய அடுத்த பலகாரம் ரெடி ஆகிடுச்சு. முறுக்கு சீடை ரெடி பண்ணிட்டோம். இப்போ முறுக்கும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அடுத்த ஸ்வீட் என்னென்னா அப்பம் பண்ண போகிறோம். கோதுமை மாவு வச்சு அப்பம் செய்ய போகிறோம். இது ஒரு நல்ல ஒரு ஸ்வீட்டு, சூப்பராக இருக்கும். அதுக்காக நான் ஒரு 300 கிராம் வெல்லம் எடுத்து பாகு இல்லை சும்மா கரைச்சிருக்கேன். ஏன்னா வடிகட்டி ஊற்றணும்லே, அதுக்காக ஒரு 300 கிராம்ஸ் வெல்லம் எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ நான் வந்து 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்து அதில் வந்து ஒரே ஒரு வாழைப்பழத்தை மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இதில் வந்து 1 கப் கோதுமை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை, 3மே ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த பழத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல இந்த வெள்ளை கரைசல், அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுணும். கெட்டி ஆகாமல் நல்லா சாஃப்டாக வரணும், கெட்டியாக இல்லாமல். ஸோ இதை நல்லா கலந்து விட்டுருவோம். கொஞ்சம் கூட வெல்லம் தண்ணி இருக்கவே எக்ஸ்ட்ரா. ஸோ அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இது வந்து நம்ம சுவாமி கும்பிட்றதுக்காக மட்டும் இல்லை, நார்மலாக நம்ம ஈவினிங் டைமில் குழந்தைங்களுக்கு கூட இந்த ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கலாம். இப்போ இதில் நம்ம வாழைப்பழம் ஆட் பண்ணுறதுனால அந்த உள்ள சாஃப்டாக இருக்கும் பார்த்தீங்களா, அது நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இப்போ ஒரு பிஞ்ச் அளவுக்கு நான் வந்து சோடா மாவு ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஏலக்காய், வாசனைக்காக ஏலக்காவை நான் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. ஸோ இப்போ அப்பத்துக்கு வந்து மாவு நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதையும் போட்டு எடுத்துடலாம். இது கையில் எடுத்து போடுற மாதிரி தான் இருக்குது. ஸோ நான் கையிலே அப்படி எடுத்து போட்டுடலாம் அப்படின்னு பார்க்குறேன். பார்ப்போம் எப்படி வருதுன்ட்டு. ஒரு 3 போட்டு எடுத்துக்கலாம். ஏன்னா ஒட்டிடுச்சுன்னா அப்புறம் அது வேறு கஷ்டமாகவும் எடுக்கிறதுக்கு.
இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஸ்வீட்டு. பாருங்கள், அப்பம் வந்து சூப்பராக வந்துருச்சு. இது ரொம்ப டைமெல்லாம் எடுத்துக்காது. டக்குன்னு ஒரு ஸ்நாக்ஸ் எதாவது வேணால் கூட உடனே ரெடி பண்ணிக்கலாம். கையில் போடும்போது ரொம்ப டைம் எடுக்குது. ஸோ அதனால் நான் ஸ்பூன் வச்சே போட்டுக்கிறேன். இதே மாதிரி எல்லா அப்பமும் நம்ம போட்டு எடுத்துருவோம். இப்போ போட்டிருக்கேன். ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம். சிவப்பாக லைட்டாக கலர் ப்ரௌனாக வரும் இல்லையா, அப்போ நம்ம திருப்பிக்கலாம். பாருங்கள், நம்மளுடைய அப்பம் வந்து ரெடி ஆகிட்டே இருக்கு. ஏன்னா எதுவுமே ஒட்டலை. ஃபஸ்ட்டு நான் 3 போட்டு செக் பண்ணி பார்த்தேன், ஒட்டுதான்ட்டு. ஒட்டலை. அதனால தான் எல்லாத்தையுமே போட்டுட்டேன். பாருங்கள், எல்லாமே அவ்வளோ அழகாக வருதுன்ட்டு. ஸோ இந்த மாதிரி இந்த ஒரு ப்ரௌன் கலர் வருது இல்லையா, இந்த கலர் வந்தோடனே நம்ம எடுத்துடலாம். உடனே இல்லை, போடணும். ஒரு 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 நிமிஷம் அளவுக்கு இருக்கும். இந்த சைடு ப்ரௌன் ஆனோடனே நம்ம திருப்பி போடுவோம். ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறமா நமக்கு தெரியும். ஸோ நம்ம எடுத்துடலாம். இதையும் எடுத்து நான் அந்த பாக்ஸில் வச்சிடுறேன். ஸோ அப்பம் நம்ம ரெடி பண்ணியாச்சு. முறுக்கு, சீடை, அப்பம் 3மே ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அவல் லட்டு பண்ண போகிறோம். சிகப்பு அவல் வச்சு. ஸோ சிகப்பு அவல் வந்து இந்த ஒரு கப்பு ஃபுல்லாக நான் எடுத்திருக்கேன். எல்லாம் அவல் வந்து நான் ரொம்ப க்ளீன் பண்ணி எல்லாம் எடுத்து ரெடியாக வச்சுருந்தேன். ஸோ நல்லா அவலை நல்லா வறுத்துக்கலாம். அவல் நல்லா வறுபட்டுருச்சு. இந்த கலர்லாம் கூட நல்ல ரெட்டாக இருந்த கலர் வந்து அப்படி லைட் ஒயிட்டான மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள். அவல் வந்து இப்படி எடுத்து நம்ம உடைச்சோன்னா உடையணும். ஸோ அதுதான் கரெக்டு. ஸோ அந்த டைமில் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு இதை வந்து பவுடர் பண்ணி எடுக்க வேண்டியதுதான். இது ஆறிடுச்சு. இப்போ நம்ம வந்து பவுடர் பண்ணி எடுத்துடலாம் மிக்சியில். இது நல்லா பவுடர் ஆயிடுச்சு. இதை வந்து நான் ஜலிக்கலாம் இல்லை, அப்படியே தான் போடுறேன். இப்போ நான் வந்து இந்த இதுக்கு வந்து ஒரு 1.5 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்துக்கிறேன். இதில் 1.5 கப் அளவுக்கு, ஒரு கப் மாவுக்கு 1.5 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்ருவோம். அந்த வெல்லமும் அந்த மாவும் நல்லா அவல் மாவும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா பிசைஞ்சு விட்ருவோம். அப்புறம் கொஞ்சம் லைட்டாக நான் வந்து ஏலக்காய் ஆட் பண்ணிக்கிறேன், ஏலக்காய் பொடி. அதையுமே சேர்த்து நல்லா பிசைஞ்சிடுவோம். இது வந்து இதுவுமே வந்து சுவாமிக்காக பண்ணுறேன். இருந்தாலும் இதுவும் நல்ல ஸ்நாக்ஸ், ஹெல்த்தியான ஸ்நாக்ஸும் கூட இது. இப்போ நான் வந்து நெய் நல்லா ஓரளவுக்கு நிறைய நெய் எடுத்திருக்கேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து குட்டி குட்டியாக வந்து முந்திரி பருப்பை கட் பண்ணி வச்சுருந்தேன். அதை போட்டு வறுத்துக்கிறேன். இப்போ வந்து அது நல்லா செவந்துருச்சு. இப்போ வந்து அதை வந்து இந்த மாவில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த மாவில் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுட்டு சூடோடு இருக்கும்போது ஓரளவுக்கு பொறுத்துக்கிற அளவுக்கு சூடு இருக்கும் இல்லையா, அந்த டைம்லேயே நம்ம வந்து லட்டு பிடிச்சிடும் டைட்டாக. இதே மாதிரி நம்ம செஞ்சு வச்சோன்னா ஒரு வாரம் வரைக்குமே நம்ம வச்சுருந்து சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருக்கும். பால்லாம் ஊற்றி பிசைஞ்சோன்னா வச்சுருக்க முடியாது நமக்கு. ஸோ இது வந்து ரொம்ப நல்லாவும் வரும். டைட்டாக நல்லா பார்த்தீங்கன்னா லட்டு அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். கை சூடாக தான் இருக்குது, இருந்தாலும் பொறுத்துக்கிற அளவுக்கு இருக்குது. ஸோ இந்த சூட்டோடய நம்ம வந்து லட்டுவை பிடிச்சிடணும் நல்லா டைட்டாக. அப்படி நான் இது மாதிரி லட்டு செய்கிறப்ப எனக்கு உண்மையிலே கையே பொத்துக்கும், அந்த அளவுக்கு இருக்கும். செய்கிறப்ப தெரியாது. அதுக்கப்புறம் பாருங்கள், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்கள் லட்டு. ஸோ ஹெல்த்தியான அவல் லட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நம்ம எல்லா லட்டுவையும் போட்டு எடுத்துருவோம். இது நம்ம ஸ்நாக்ஸாகவும் குழந்தைங்களுக்கு அழகாக செஞ்சு கொடுத்துடலாம். குழந்தைங்க அவ்வளோ அழகாக விரும்பி சாப்பிட்ருவாங்க இது. ஸோ சுவாமிக்கு நம்ம வந்து இப்போது லட்டுவும் ரெடி பண்ணிட்டோம். இதையும் எடுத்து வச்சிடலாம், பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சிடலாம். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. டேஸ்ட்டுமே அவ்வளோ சூப்பராக நல்லாயிருக்கும். ஓகே, அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பால் கொழுக்கட்டை பண்ண போகிறோம். பால் கொழுக்கட்டைக்கு இதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன். நான் எல்லாமே கம்மியாக தான் பண்ணுறேன். கொஞ்சம் லைட்டாக உப்பு தேவையான அளவுக்கு. அதுக்கப்புறம் நான் வந்து பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். 2 ஸ்பூன் அளவுக்கு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னா இது சேர்த்து நம்ம பிசைஞ்சிட்டு அந்த உருண்டை உருட்டி போடும்போது மாவு வேந்து வரும் பார்த்தீங்களா, அந்த மாவு உருண்டை கொழுக்கட்டை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா நம்ம மற்ற மாவு பிசைஞ்சோம் இல்லையா, சப்பாத்திக்கு மாவு பிசைகிற மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். எப்பவுமே நீங்கள் செய்யும்போது பட்டர் ஆட் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். பாருங்கள், அழகாக பிசைஞ்சு நம்ம எடுத்துட்டோம். ஸோ இதை குட்டி குட்டியாக அழகாக உருட்டிட வேண்டியதான். உருட்டிட்டு நம்ம கொழுக்கட்டை பண்ணிடலாம், பால் கொழுக்கட்டை. கிருஷ்ண ஜெயந்தி இல்லையா, கிருஷ்ணருக்கு குழந்தைங்களுக்கு பிடிச்ச எல்லா ஸ்வீட்ஸுமே நம்ம செஞ்சு வச்சிடணும். ரொம்ப இது பாருங்க, அழகாக உருட்டி எடுத்துடலாம். இப்போ ஆல்ரெடி நான் வந்து தண்ணி சுட வச்சே வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம இதில் வச்சு டைம் எடுக்கும், அதனால் நான் சுட வச்சுருக்கேன். அந்த தண்ணி இதில் ஊற்றியாச்சு.
எப்போவுமே பால் கொழுக்கட்டைக்கு தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தான் நம்ம இந்த கொழுக்கட்டையை தண்ணியில் போடணும், இல்லைன்னா கரைஞ்சிரும். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம அதில் போட்டுருவோம். அப்புறம் வெல்லத்தையும் நான் வந்து பாகு காய்ச்சி எடுத்து வச்சுருக்கேன். நான் அந்த ஒரு கப்பில் 1 கப்பு மாவு போட்டேன் இல்லையா, அதுக்கு 1.5 கப் அளவுக்கு வெல்லம் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த கப்பில் 1.5 கப் அளவுக்கு வெல்லம், 1 கப்பு மாவுக்கு 1.5 கப் வெல்லம் போட்டிருக்கேன். ஸோ இதை எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாமே நம்ம ஆட் பண்ணிடலாம் தண்ணியில் போட்டு. இப்போ இது வந்து ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு வேகட்டும். பாருங்கள் வெந்துட்டுருக்கு. இப்போ இது 10 நிமிஷம் ஆகலை, ஒரு 5 நிமிஷம் தான் ஆயிருக்கும். நான் என்ன பண்ணுவேன்னா இதில் அந்த வெல்லம் கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் ஆட் பண்ணிவிடுவோம். ஸோ இந்த வெல்லமும் தண்ணியுமா சேர்ந்து அதிலேருந்து இந்த கொழுக்கட்டை வேகட்டும். ஸோ அதனால் நம்ம இந்த வெல்லம் கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் சேர்ந்து அப்படி வெந்து வரட்டும். நான் வந்து தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் போட்டேன். 5 நிமிஷம் ஆனோடனே வெள்ளைப்பாகையும் ஆட் பண்ணிட்டேன். அப்படியே சேர்ந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு இருக்கும். அது நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ நான் வந்து ஏலக்காய் பவுடர் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் வாசனைக்கு. ஸோ அந்த 10 நிமிஷம் ஆயிடுச்சு. கொழுக்கட்டையுமே நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, நம்ம அந்த பச்சரிசி 2 ஸ்பூன் பச்சரிசி மாவில் ஒரு 1/4 டம்ளர் தண்ணியில் கலந்து அதை ஆட் பண்ணிக்கிறேன். அது வந்து அந்த கொழுகொழுப்பு கொடுக்கும் இல்லையா, அதுக்காக. நல்லா திக்காயிடுச்சு பாருங்கள். பாயசம் மாதிரி இருக்குது, பருப்பு பாயசத்தோட கலரில் அப்படி இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிடலாம்னா, ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுட்டு, ஏன்னா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு தேங்காய் பால் ஊற்றக்கூடாது. நான் இந்த 1 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்து திக்காக தேங்காய் பால் அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அது ரொம்ப நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ அந்த தேங்காய் பால் ஆட் பண்ணியிருக்கேன். தேங்காய் பால் ஆட் பண்ணோடனே ஸ்டவ்வை வந்து நம்ம ஹை ஃப்ளேம்லலாம் வைக்கக்கூடாது, ரொம்ப நேரமும் வைக்கக்கூடாது. ஒரு நிமிஷம் அளவுக்கு வச்சுட்டு நம்ம ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். ஸோ நம்மளுடைய பால் கொழுக்கட்டையும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்மளுடைய கிருஷ்ண ஜெயந்திக்கு கோகுலாஷ்டமிக்கான ஸ்வீட்ஸ் எல்லாமே நான் ரெடி பண்ணியாச்சு. பால் கொழுக்கட்டை பண்ணியாச்சு, அப்பம் பண்ணியாச்சு கோதுமையில், அவல் லட்டு பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் சீடை, முறுக்கு. ஸோ கோகுலாஷ்டமி ஸ்வீட்ஸ் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இனிமேல் சாமி கும்பிட்ற வேண்டியது தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.